கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை ரத்து செய்யவும், ஏரி குளங்களை தூர்வார வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரியில் தண்ணீர் இல்லாததால் கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி பொய்த்துப்போனதுடன் பல இடங்களில் நட்ட பயிர்களும் கருகியது. சம்பா சாகுபடியும் பெருமளவு குறைந்த நிலையில் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடன்களை திரும்ப செலுத்த கோரி விவசாயிகளை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மிரட்டும் நிலையில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை ரத்து செய்ய வேண்டும். இன்சூரன்ஸ் செய்யப்பட்ட விவசாயிகள் 50% பேருக்கு மட்டுமே இன்சூரன்ஸ் தொகை வழங்கப்பட்ட நிலையில் அனைவருக்கும் இன்சூரன்ஸ் தொகை வழங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் திருச்சி திருவெரும்பூர் பகுதியிலுள்ள ஏரிகுளங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை, சீமை கருவேல மரங்களை அகற்றிவிட்டு முழுவதுமாக விவசாயிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர விரைந்து தூர்வார பொதுப்பணித்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட செயலாளர் அயிலை சிவசூரியன் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தனர். கடந்த ஆண்டு கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் விடப்படாதால் காவிரியிலும் தண்ணீர் இல்லாமல் போனது. சாகுபடி செய்த குறுவை பயிர்களை நம்மளால் பாதுகாக்க முடியவில்லை. அரையும் குறைமாகத்தான் அர்த்தம். பாதிக்கு மேற்பட்ட குறுவை பயிர்கள் காய்ந்து போயின. அதே போல் திருச்சி மாவட்டத்தில் சாகுபடியாக வேண்டிய சம்பா சாகுபடியும் பெருமளவில் சாகுபடியாகவில்லை. குறுவை சாகுபடிக்கும் சம்பா சாகுபடிக்கும் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடனை இப்போ கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கடன்களை கட்ட சொல்லி கூட்டுறவு சங்கம் நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில விவசாயிகள் இருப்பதை விட தற்கொலை செய்து கொள்ளலாமா என்ற முடிவிலே இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அளவில் கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட பயிர்க்கடன்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதே போல் கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி செய்த பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய சொல்லி சொன்னார்கள். பெரும்பாலான விவசாயிகள் இன்சூரன்ஸ் செய்திருந்த நேரத்தில் தற்பொழுது 50% விவசாயிகளுக்கு மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் தொகை வந்திருக்கின்றது. மீதி பேருக்கு வரவில்லை. அந்த இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கப்பட வேண்டும். அதே போல் திருவெரும்பூர் ஒன்றிய பகுதி என்பது உய்யக்கொண்டான் கட்டளை கால்வாயினுடைய கடைமடை பகுதி. அந்த கால்வாயை நம்பி ஏறத்தால் அந்த பகுதியில் 30க்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு உய்யக்கொண்டான் கால்வாயும் அந்த கிளை கால்வாயிலும் அந்த பகுதியிலே ஆக்கிரமிக்கப்பட்டும் புல் பூண்டுகள் முளைத்தும் தூர்ந்து கிடக்கின்றன. அதே போல் ஏரி குளங்களிலும் புல் பூண்டுகள், இந்த வேலிக்காத்தான் செடிகள், அதே போல் காட்டு கருவேல் முள்கள் முளைத்து மூடி கிடக்கின்றன. இவையெல்லாம் முற்றிலுமாக நீக்கி ஆக்கிரமிப்புகளை எடுத்து முழு கொள்ளளவு கிடைக்கும் வகையில் அந்த ஏரி குளங்களை தூர வேண்டும் என்பது கோரிக்கை. தமிழ்நாடு அரசு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து அவைகளை நிறைவேற்றுவதற்கு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய திருவெரும்பூர் ஒன்றிய கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.